வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த 9ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை 5 பதிவுகள் நிறைவு பெற்றுள்ளது. இது அந்த அத்தியாயத்தின் 6வது மற்றும் நிறைவு பதிவாகும். இந்த அத்தியாயத்தில் பராசரர் நிறைய ஸ்லோகங்களில் இந்த 9ஆம் பாவகத்தை எப்படி ஆராய்வது என்பதை விளக்கியிருந்தார். குறிப்பாக அப்பாவின் ஆயுள் என்பதை எந்த விதமான கிரக நிலைகள் நிர்ணயிக்கின்றன என்பதை விரிவாகவே பார்த்தோம். மேலும் இந்த 9ஆம் பாவகாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறது, அதே போல 9ஆம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றன என்பதும், முக்கியமாக சந்திரனில் இருந்தும் 9ஆம் பாவகம் என்பது முக்கியமாக சொல்லப்பட்டது. இந்த நிறைவு பகுதி என்பது மிகவும் ஒரு குறுகிய விளக்கமாகவே இருக்க போகிறது. ஒரு 5 ஸ்லோகங்கள் மட்டுமே நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் 2 ஸ்லோகங்களாக கிரீஷன் சர்மா அவருடைய நூலில் இருந்து 28 மற்றும் 29வது ஸ்லோகங்களை பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தாராச்சந்திரா, கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கிறது. பரமோச்சாம்சகே சௌமியே பாக்யேஷே பாக்ய ராசிகே ஷட்ரிம்சாச்ச பரம் சைவ பகுபாக்யம் விநிர்திஷேத் லக்னேஷே பாக்ய ராசிஸ்தே பாக்யேஷே லக்ன சம்யுதே குருனா சம்யுதே தியூனே தனவாகன லாபக்ருத். பரமோச்ச அம்சகே, பரம உச்ச அம்சத்தில். எனவே அந்த கிரகம் தன்னுடைய பரம உச்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாகையில் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம், அல்லது குறைந்தபட்சம் உச்ச ராசியில் அம்சத்தில். சௌமியே, சௌமிய என்ற சொல்லுக்கு புதன் என்பது பொதுவான பொருளாகும். சுபர் என்பதாகவும் நாம் இதை பொருள் கொள்ள முடியும். ஆனால் இந்த இடத்தில் புதன் என்று எடுத்துக்கொள்வது சரியானதாக இருக்கும் என்பதாக நான் கருதுகிறேன். எனவே புதன் இருக்க பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி, பாக்ய ராசிகே 9ஆம் பாவகத்தில் அல்லது அந்த 9ஆம் ராசியில். ஸ்லோகம் ராசி என்பதாக சொல்கிறது, ஆனால் பாவகம் என்று கருதுவதே சரியானதாக இருக்கும் என்பதாக நான் சிந்திக்கிறேன். எனவே பாக்ய ராசிக்கே ஷட்ரிம்சாச்ச, ஷட் என்றால் 6, த்ரிம்ச என்றால் 30. எனவே 36ஆம் வயது அல்லது 36ஆம் வயதிற்கு அருகில் பரம் சைவ முழுவதுமான முற்றிலுமான பகு பாக்யம், பகு என்றால் பலவிதமான நிறைய என்பதான பொருள் வரும். பாக்யம் என்றால் அதிர்ஷ்டம், நன்மைகள் என்பதாக பொருள் கொள்ளலாம். விநிர்திஷே சொல்லப்படலாம், சொல்லுங்கள் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னேஷே லக்னாதிபதி, பாக்ய ராசிஸ்தே 9ஆம் பாவகத்தில் இருக்க, பாக்ய ஈஷே 9ஆம் பாவகாதிபதி, லக்ன சம்யுதே லக்னத்தில் இருக்க, குருனா சம்யுதே குருவுடன் சேர்ந்திருக்க, தியூன, தியூன என்ற சொல்லுக்கு 7ஆம் பாவகம் என்ற பொருள் வரும். எதிர்பாவகம், எதிர்ப்புறம் என்பதான பொருள் வரும். தன வாகன செல்வம், வாகனங்கள், லாபகிருத் இவற்றால் லாபம் கிடைக்கும் என்பதாக பொருள் கொள்ளலாம், அல்லது இவையெல்லாம் கிடைக்கும் என்பதாகவும் இதை பொருள் கொள்ள முடியும். இந்த விதமாக இந்த ஸ்லோகம் என்பது சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்பதை சிந்திக்கும் பொழுது, சென்ற பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகத்தில் பரமோச்சாம்சகே சுக்ரே என்பதாக ஒரு ஸ்லோகம் சொன்னது. எனவே அந்த பரம உச்சாம்சத்தில் சுக்கிரன் இருந்து 9ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்திருந்து, அதே போல 3ஆம் பாவகத்தில் சனி இருக்க என்பதாக அந்த ஸ்லோகம் சொன்னது. எனவே இதை நவாம்சத்தில் நாம் பார்க்கலாம். அதே போல மற்ற வர்க்கங்களிலும் இதை பார்க்கலாம் என்பதாக நாம் பேசியிருந்தோம். எனவே அதே போல பரமோச்சாம்சகே சுக்ரே என்று தொடங்கிய அந்த ஸ்லோகம் போலவே இந்த ஸ்லோகமும் பரமோச்சாம்சகே சௌமியே என்பதாக துவங்குகிறது. எனவே புதன் தன் பரம உச்சத்தில் இருக்க, எனவே புதன் கன்னியில் இருக்க என்பதாக பொருள் கொள்ளலாம்.
ஆனால் கன்னியிலும் முழுமையாக புதன் என்பது உச்சம் என்பதை அடையவில்லை. எனவே கன்னியின் முதல் 10-15 பாகைகளில் புதன் இருக்க, அம்சத்தில் பரம உச்ச அம்சத்தில் புதன் இருக்கும் பொழுது 9ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க, எனவே அம்சத்தில் கன்னியில் முதல் பகுதியில் புதன் இருக்க வேண்டும், 9ஆம் பாவகாதிபதி 9இல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகரின் 36ஆம் வயதில் இருந்து பலவிதமான நன்மைகள் நடக்கும். எனவே 36 என்று சொல்லும் பொழுது 3 சுற்று அந்த சுதர்சன சக்கர திசை என்பது முடிந்து வளர் லக்னம் மீண்டும் லக்னத்தில் இருக்கும். எனவே அந்த வயதில் இருந்து நன்மைகள் நடக்க துவங்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த வயது என்பது ஏன் 3 சுற்று முடிக்க வேண்டும் என்ற கேள்வி என்பது எழலாம். அதற்கு எனக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் சொல்லுங்கள். எனவே ஒரு சில இடங்களில் 20 வயதில் இருந்து என்பதாகவும் ஸ்லோகங்கள் சொல்லன. எனவே அந்த வயது என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, எத்தனை சுற்று முடிந்த பிறகு இது நடக்கும் என்பது ஏன் சொல்லப்படுகிறது என்ற கேள்வி வருகிறது. ஆனால் லக்னத்தில் மீண்டும் வரும் பொழுது இந்த நன்மைகள் நடக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே அடுத்து நாம் இந்த 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும், 9ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருக்க வேண்டும். எனவே இது 1-9 பரிவர்த்தனை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது 7ஆம் பாவகத்தில் குரு இருக்க வேண்டும். எனவே லக்னத்துக்கு 7இல் குரு, லக்னாதிபதியும் 9ஆம் பாவகாதிபதியும் பரிவர்த்தனை என்று இருந்தால் அவருக்கு நிறைந்த செல்வம், வாகனங்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். எந்த வயது என்பதாக ஸ்லோகம் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு வாகனங்கள் மற்றும் செல்வம் போன்றவை மிகுதியாக இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே இந்த பரிவர்த்தனை இருந்தாலும் குருவின் பார்வை என்பது லக்னத்திற்கு தேவை என்பதும் முக்கியமானது. எனவே 1-9 பரிவர்த்தனை என்பது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவகத்தில் குரு இருத்தல் என்பதும் இந்த வாகனம் மற்றும் செல்வம் போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதும் முக்கியமாக நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 30ஆம் ஸ்லோகத்தை பார்ப்போம். கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இதே ஸ்லோகம் தாராச்சந்திரா மற்றும் கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கிறது. கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் இந்த கிரீஷன் சர்மா அவர்களுடைய ஸ்லோகம் அதை போன்றே இருக்கிறது. ஆனால் தாராச்சந்திரா அவர்களுடைய நூலில் இந்த ஸ்லோகத்தில் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே அந்த வேறுபாடுகள் என்பது அந்த ஸ்லோகத்தின் பொருளையும் மாற்றுவதாக இருக்கிறது. முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். பாக்யாத் பாக்யகதோ ராகு ததீஷே நிதனம் கதே பாக்யேஷே நீச்சராசிஸ்தே பாக்யஹீனோ பவேன் நரக. தாரச்சந்திரா அவர்களுடைய ஸ்லோகம். பாக்யாத் பாக்யகதோ ராகுர் பாக்யேஷே நிதனம் கதே பாக்யேஷே நரராசிஸ்தே பாக்யஹீனோ பவேன் நரக. எனவே இந்த 2 சொற்கள் மாறி இருக்கின்றன. இதனால் அந்த ஸ்லோகத்தின் பொருளும் மாறுகிறது. முதலில் இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்பதை தேடுவோம். பாக்யாத், இந்த ஆத் என்பது வரும் பொழுது அங்கிருந்து என்ற பொருள் வரும். எனவே பாக்யாத் என்பதால் 9ஆம் பாவகத்தில் இருந்து, பாக்யகதோ 9ஆம் பாவகத்தில் சென்ற. எனவே 9ஆம் பாவகத்தை வைத்து அங்கிருந்து 9ஆம் பாவகத்தில் என்னும் பொழுது 5ஆம் பாவகத்தில் என்பதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் ஏற்கனவே பல முறை பேசியது போல 9ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகத்தை நாம் தேட வேண்டும். எனவே பெரும்பாலும் இது 5ஆம் பாவகத்தில் இருக்கும். அங்கு ராகு, எனவே அந்த 9க்கு 9இல் ராகு, ததீஷே அந்த ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதி, அதன் அதிபதி, நிதனம் கதே, நிதனம் என்ற சொல்லுக்கு 8ஆம் பாவகம் என்பதான பொருள் வரும். எனவே 8ஆம் பாவகத்தில் சென்றிருக்க. எனவே அந்த ராகுவிற்கு வீடு தந்த ராசியின் அதிபதி 8ஆம் பாவகத்தில் சென்றிருக்க
பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி நீச்சராசிஸ்தே தன் நீசராசியில் இருக்க, பாக்ய ஹீனோ அதிர்ஷ்டம் குறைந்த, ஹீன என்ற சொல்லுக்கு மிகவும் குறைந்த என்பதான பொருள் வரும். பாக்யம் என்பதை நன்மைகள், அதிர்ஷ்டம், வாழ்வில் பிரச்சனைகள் சூழ்ந்த என்பதாக பொருள் கொள்ளலாம். பவேன் நரக, அப்படி ஒரு மனிதராக இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த தரச்சந்திராவுடைய நூலில் இந்த ராகு ஸ்ததீஷே என்பதற்கு பதிலாக ராகு பாக்யேஷே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. பாக்யேஷே என்னும் பொழுது 9ஆம் பாவகாதிபதி என்பதான பொருளே வரும். அடுத்ததாக கடைசி வரியில் 235ஆம் ஸ்லோகத்தின் 2ஆம் வரியில் இந்த நீச்சராசிஸ்தே என்பதற்கு பதிலாக நரராசிஸ்தே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. நரராசி என்னும் பொழுது ஆண் ராசியில் இருக்க என்பதான பொருள் வரும். இப்பொழுது இந்த முதல் ஸ்லோகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது 9ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவகத்தில் ராகு இருக்க வேண்டும். அந்த ராகுவிற்கு வீடு தந்த பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். அதே போல அந்த 9ஆம் பாவகாதிபதி தன் நீசராசியில் இருக்க வேண்டும். எனவே 3 நிபந்தனைகள். ராகு 9க்கு 9இல் இருக்க வேண்டும். இந்த ராகுவிற்கு வீடு தந்த கிரகம் 8ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். அதே போல 9ஆம் பாவகாதிபதி தன் நீசராசியில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டம் குறைந்த மனிதராக இருப்பார். அவருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பதெல்லாம் சூழ்ந்ததாக இருக்கும். அவர் எண்ணிய எண்ணங்கள் அவ்வளவு விரைவில் நிறைவேறாது என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக இந்த 9ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகத்தில் ராகு என்ற பாவர் இருக்க என்னும் பொழுது இந்த பாவத் பாவகம் என்பது முக்கியமாக பேசப்படுகிறது. ஏற்கனவே 9ஆம் பாவகாதிபதி நீசராசியில் சென்று விட்டது. 9க்கு 9இலும் ராகு இருக்கிறது. அந்த ராகுவிற்கு வீடு தந்த கிரகமும் 8ஆம் பாவகத்தில் சென்று இருக்கிறது என்ற விதமாக இந்த விளக்கம் என்பது இருக்கிறது. எனவே இந்த விளக்கம் என்பது அதிர்ஷ்டம் எப்படி குறைந்திருக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 2வது ஸ்லோகத்தை ஒப்பிடும் பொழுது பாக்யாத் பாக்யகத்தோ ராகு என்பது அதே பொருள்தான். 9க்கு 9இல் ராகு. பாக்யேஷே நிதனம் கதே ததீஷே என்பதற்கு பதிலாக பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் சென்றிருக்க, பாக்யேஷே நரராசிஸ்தே அந்த 8ஆம் பாவகமும் ஆண் ராசியாக இருக்க வேண்டும் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே முதல் ஸ்லோகத்தில் 9க்கு 9இல் ராகு, அந்த ராகுவிற்கு வீடு தந்த கிரகம் 8இல், அதே போல 9ஆம் பாவகாதிபதி நீசம் என்ற விதமாக 3 நிபந்தனைகளை பேசியது. ஆனால் தரச்சந்திரா அவர்களுடைய ஸ்லோகம் 9க்கு 9இல் ராகு, 9ஆம் பாவகாதிபதி ஒரு ஆண் ராசியில் 8ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சற்றே பொருள் என்பது முற்றிலுமாக மாறியிருக்கிறது. எனவே இது போன்ற மாற்றம் என்பது தரச்சந்திரா அவர்களுடைய நூலில் மட்டுமே இருக்கிறது. எனவே மற்ற நூலாசிரியர்கள் அல்லது மற்ற உரையாசிரியர்கள் இந்த முதலில் சொன்ன ஸ்லோகம் என்ற 3 நிபந்தனைகளையே இந்த ஸ்லோகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே எது சரியாக இருக்கிறது என்பதை நாம் ஜாதகங்களில் தேடி பார்த்தால் மட்டுமே இந்த விளக்கம் என்பது புரியும். ஆனாலும் இந்த 9ஆம் பாவகாதிபதி 8இல் சென்று இருத்தல் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண் ராசியில் இருத்தல் என்பது ஏன் அந்த 9ஆம் பாவகாதிபதி ஆண் ராசியில் இருக்கக்கூடாது என்பதாகவும் நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். குறிப்பாக 9ஆம் பாவகாதிபதி ஆண் ராசியில் என்றால் இது ஆண் லக்னங்களுக்கே, அதாவது ஆண் ராசியில் உள்ள லக்னங்களுக்கே பொருத்தமாக இருக்கும். எனவே ஒரு ஆண் லக்னத்தின் அதிபதி இன்னொரு 8ஆம் பாவகத்தில் சென்று ஆண் ராசியில் இருக்க முடியாது. எனவே இது சற்றே நாம் பாவகத்தில் வைத்து பார்த்தால் சில நேரம் இந்த விளக்கம் என்பது பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் லக்னம், குறிப்பாக மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் 9ஆம் பாவகாதிபதி குரு, அது சென்று 8ஆம் பாவகத்தில் ஆண் ராசியில் இருக்க வேண்டும் என்றால் அது தனுசிலேயே இருக்க வேண்டும்.
ஆனால் தனுசில் அந்த பாகை என்பது 8ஆம் பாவகமாக வர வேண்டும் என்ற விதமாகவே இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இரண்டாவதாக உள்ள தரச்சந்திரா அவர்களுடைய விளக்கம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஆனாலும் ஸ்லோகம் இது போல சொல்கிறது என்பதால் இது போன்று அந்த தனுசுவிலேயே இருந்து ஆனால் அது 8ஆம் பாவகமாக வருகின்ற நிலையில் இந்த ஸ்லோகம் பொருந்துகிறதா இல்லையா என்பதை நாம் ஜாதகங்களில் தேடி பார்க்க முடியும். ஆனாலும் கிரீஷன் சர்மா மற்றும் கணேஷ் சத் பாட்டக் போன்றவர்கள் சொல்கின்ற அந்த 30வது ஸ்லோகம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது என்பது என்னுடைய இப்போதைய சிந்தனை. தொடர்ந்து நாம் ஸ்லோகங்கள் 31 மற்றும் 32 பார்ப்போம். இந்த 31ஆம் ஸ்லோகம் அனைத்து நூல்களிலும் காண கிடைக்கிறது, தாராச்சந்திரா, கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களின் நூல்களில். ஆனால் இந்த 32வது ஸ்லோகம் திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் மட்டுமே இருக்கிறது. பாக்யஸ்தானகதே மந்தே சஷிநாச்ச சமன்விதே லக்னேஷே நீச்ச ராஷிஸ்தே பிக்ஷாஷு ச நரோ பவேத் ஏவம் பாக்யஃபலம் விப்ர சம்ஷேபாத் கதிதம் மயா லக்னேஷ பாவே லக்னேஷ பாக்ய பாவேஷ ஸ்தித்யா அந்யதபி நிர்திஷேத். பாக்யஸ்தானகத்தை 9ஆம் பாவகத்தில் சென்ற மந்தே சனி, சஷிநாச்ச, சஷி என்பது சந்திரனை சொல்லும், எனவே சந்திரனுடன் சமன்வித்தே சேர்ந்திருக்க, நீச்சராசி லக்னேஷே லக்னாதிபதி நீச்சராசிஸ்தே தன் நீசராசியில் இருக்க, பிக்ஷாஷு ச, பிக்ஷாஷு என்னும் பொழுது அது பிச்சை எடுத்து உண்ணுதல், பிக்ஷா என்று சொல்லப்படுகின்ற மற்றவரிடம் இறந்து உண்ணுகின்ற பிச்சை எடுத்து வாழ்பவரான நரோ பவேத் ஒரு மனிதராக அவர் இருப்பார் என்பதாக அந்த 31ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. 32ஆம் ஸ்லோகத்தின் பொருளை பார்க்கும் பொழுது ஏவம் இவ்விதமாக பாக்ய பலம் 9ஆம் பாவக பலன்களை விப்ர அறிவில் சிறந்தவரே, சம்ஷேபாத், இந்த சம்ஷேபாத் என்ற சொல்லுக்கு சுருக்கமாக என்பதான பொருள் வரும். கதிதம் மயா என்னால் சொல்லப்பட்டது, லக்னேஷ லக்னாதிபதி, பாக்ய பாவேஷ 9ஆம் பாவகாதிபதியின், ஸ்தித்யா என்ற சொல்லுக்கு அவருடைய நிலைகளையும், அந்யதபி மற்றவற்றையும், நிர்திஷே ஆராய்ந்து அறியவும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்லப்படுகிறது என்று சிந்திக்கும் பொழுது, 9ஆம் பாவகத்தில் சனி மற்றும் சந்திரன் சேர்ந்திருக்க வேண்டும், லக்னாதிபதி தன் நீசராசியில் இருக்க வேண்டும். எனவே சனி சந்திரன் 9இல் இருக்க வேண்டும், லக்னாதிபதி தன் நீச வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் பிச்சை எடுத்து உண்பவராக இருப்பார் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இதை நாம் எங்கு பார்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. எனவே இப்பொழுது ராசி சக்கரத்தில் 9இல் சனி சந்திரன் இருக்கிறது, லக்னாதிபதி நீசமடைந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அவர் நேரடியாக பிச்சை எடுத்து உண்பவராக இருப்பாரா என்றால் இருக்க தேவையில்லை என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. எனவே இது பல்வேறு ஜாதகங்களில் இது போன்ற நிலை இருக்கலாம். ஆனாலும் இது நவாம்சம் போன்ற வர்க்கங்களில் இது போன்ற இருந்தால் இந்த நிலை என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. எனவே நேரடியாக ராசி சக்கரத்தில் இது போல இருந்தால் இது போன்ற நிலையில் அவர் இருப்பார் என்பதாக நாம் சொல்ல முடியாது. என்னிடம் இருக்கின்ற ஜாதகங்களில் இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமான ஜாதகம் என்பது என்னிடம் கிடைக்கவில்லை. எனவே உங்களுக்கு ஏதேனும் ஜாதகங்கள் கிடைத்தால் பகிருங்கள், அல்லது நீங்கள் ஆராய்ந்து அது போல பொருந்தி இருக்கிறதா இல்லையா என்பதை பாருங்கள். உங்களுக்கு பின்னூட்டம் யூடியூபிலோ அல்லது ஸ்டார் அகாடமியிலோ தர முடிந்தால் இந்த விதி எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 9ஆம் பாவகத்தில் சனி சந்திரன் சேர்க்கையும் லக்னாதிபதி நீசம் அடைவதும் ஒருவருடைய பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதார நிலைக்கு மிகவும் ஒரு நல்ல நிலை இல்லை என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது.
அடுத்ததாக இந்த இறுதியாக உள்ள ஸ்லோகம் என்பது ஒரு முடிவுரை என்பதாக கருதலாம். ஆனாலும் அந்த ஸ்லோகம் என்பது ஒரு முக்கியமான கருத்தை பேசுகிறது. இவ்விதமாக 9ஆம் பாவக பலன்கள் என்பது என்னால் சுருக்கமாக சொல்லப்பட்டது. மைத்திரேயரே, நீங்கள் லக்னாதிபதி மற்றும் 9ஆம் பாவகாதிபதியின் நிலையையும் கருத்தில் கொண்டு அதனுடன் மற்ற காரணிகளையும் ஆராய்ந்து பலன்களை அறியவும். எனவே இதில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் மட்டுமே போதுமானது இல்லை. நீங்கள் லக்னாதிபதியை கருத்தில் கொள்ள வேண்டும், 9ஆம் பாவகாதிபதியையும் கருத்தில் கொள்ள வேண்டும், மற்ற காரணிகளையும். அந்நிய தப்பி என்பதாக ஸ்லோகம் சொல்கிறது. எனவே மற்ற காரணிகளையும் கருத்தில் கொண்டு ஆராய்ந்த பிறகே நீங்கள் பலன்களை சொல்ல முடியும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த ஸ்லோகம் என்பது மிகவும் இன்றியமையாதது. இதுவரை பார்த்த ஸ்லோகங்கள், இது போல இருந்தால் அப்பாவுக்கு இது போல நடக்கும், இது போல இருந்தால் செல்வம் சேரும் என்ற விதமாக நேரடியாக அவற்றை புரிந்து கொள்ளாமல் முக்கியமாக லக்னாதிபதி மற்றும் 9ஆம் பாவகாதிபதியின் நிலை, வலிமை, ஷட்பலம் போன்றவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் மற்ற காரணிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்ற காரணிகள் என்று சொல்வது இப்பொழுது தனகாரகன் குரு என்பதாக பொதுவாக நாம் கருதுகிறோம். எனவே குருவின் நிலை என்பது செல்வத்துக்கு முக்கியமானதாக இருக்கும். அதே போல இந்த லக்னாதிபதி மற்றும் 9ஆம் பாவகாதிபதிக்கு சுபர் தொடர்பு என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க முடியும். அதே போல வர்க்கங்களில் இந்த நிலைகள் என்பது தொடர்கிறதா அல்லது வர்க்கங்களில் மாறி இருக்கிறதா என்பதும் ஒரு முக்கியமான ஒன்று. ராசி சக்கரத்தில் மட்டும் இதை பார்த்துவிட்டு இது போல ஸ்லோகங்கள் பொருந்தவில்லை அல்லது பொருந்துகிறது என்பதான ஒரு முடிவிற்கு நம்மால் வர முடியாது. வர்க்கங்களிலும் இந்த நிலை என்பதை தொடர்ந்து பார்க்க வேண்டும். அதே போல பராசரர் சிறப்பு லக்னங்கள் என்பதையும் பேசியிருக்கிறார். எனவே செல்வம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது நாம் ஹோர லக்னம் என்பதையும் கருத்தில் கொண்டு ஹோர லக்னத்தில் இருந்தும் இது போன்ற விதிகள் பொருந்துகிறதா இல்லையா என்பதை பார்க்க முடியும். அதே போல அப்பா என்பதை பார்ப்பதற்காக சூரியனில் இருந்து 9ஆம் பாவகம் என்பது முக்கியத்துவம் வைக்கிறது என்பதாக பராசரர் சொல்லியிருக்கிறார். எனவே சூரியனுக்கு 9ஆம் பாவகம் இந்த அத்தியாயத்தில் நாம் பேசவில்லை என்றாலும் அது தேவையில்லை என்பதாக நாம் முடிவு செய்ய முடியாது. எனவே சூரியனுக்கு 9ஆம் பாவகத்தையும் கருத்தில் கொண்டு அதில் என்ன விதமான நிலைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் வைத்து பார்த்தால் மட்டுமே, அதே போல நாம் சரபித்ருக்காரகன் என்பதையும் கருத்தில் கொள்ள முடியும். எனவே பல்வேறு விதமாக ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்த பிறகே நாம் இந்த விளக்கம் என்பது எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கிறது இல்லை என்பதற்குள் போக முடியும். பராசரர் ஆனால் ஒரு சுருக்கமாக இந்த 9ஆம் பாவகத்தை எப்படி ஆராய வேண்டும் என்பதை இதுவரை விளக்கியிருக்கிறார். இத்துடன் இந்த 9ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் இந்த 9ஆம் பாவகத்தை எந்த விதமாக ஆராய வேண்டும் என்பதை விளக்கினாலும் பொதுவாக ஒரு பாவக விளக்கம் என்பதை எப்படி தேட வேண்டும், அந்த பாவகத்திற்கு எந்த விதமான தன்மைகளை நாம் ஆராய வேண்டும், அதே போல ஒரு பாவகத்திலிருந்து அதன் அதிபதியில் இருந்து மற்றும் இந்த காரகனையும் கருத்தில் கொண்டு எந்த விதமாக பலன்களை தேட வேண்டும் என்பதையும் பராசரர் இந்த பாவக விளக்கங்களில் தொடர்ந்து சொல்லி வருகிறார். 9ஆம் பாவகத்திலும் இந்த விளக்கங்கள் தொடர்ந்தன. எனவே இந்த பாவக விளக்கங்களுடன் இந்த எந்த விதமாக பராசரர் இந்த பலன்களை தேடி வருகிறார் என்பதையும் நாம் சற்றே உன்னிப்பாக கவனித்தால் பராசரர் சொல்ல வருகின்ற இந்த விதிகள் என்பது நமக்கு மேலும் தெளிவாக புலப்படும் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. அதே போல இந்த 9ஆம் பாவக பலன்கள் என்பதை பார்க்கும் பொழுது அப்பாவின் இறப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக பேசப்பட்டது. எனவே அப்பா என்ற உயிர் காரகத்திற்கு 9ஆம் பாவகம் என்பது ஒரு முக்கியமான, குறிப்பாக அப்பாவின் நிலை அல்லது அப்பாவின் இறப்பு என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த 9ஆம் பாவகம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அந்த எந்த வயதில் அந்த நிலை அல்லது அந்த இறப்பு போன்றவை நடக்கும் அல்லது உடல்நல பிரச்சனை என்பதாக கூட புரிந்து கொள்ளலாம். நேரடியாக இறப்பு என்பதாக முடிவிற்கு வராமல் அப்பாவிற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பதாக அதை சிந்திக்கலாம். எனவே அது எந்த வயதில் நடக்கும் என்பதையும் சுதர்சன சக்கர திசை என்ற வளர் லக்னத்தை கொண்டு தொடர்ந்து தேடுகின்ற ஒரு திசை என்பதை பராசரர் பேசியிருக்கிறார் என்பதாக எனக்கு தோன்றுகிறது.
எனவே இதையும் நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து ஒரு முடிவிற்கு வர முடியும். அதே போல இதை நாம் வர்க்கங்களில் அந்தந்த வர்க்கங்களில் சென்று தேடினால் தெளிவாக புலப்படும் என்பதாகவும் எனக்கு தோன்றுகிறது. நவாம்சத்தில் நாம் 7ஆம் பாவகத்தை வைத்தும் அதே போல அந்த நவாம்சத்தை வைத்தும் நாம் தேடும் பொழுது அந்த வர்க்கங்களில் குறிப்பாக நவாம்சத்தில் அந்த விதிகள் பொருந்தியிருந்தன என்பதையும் நாம் பார்க்க முடிந்தது. எனவே 9ஆம் பாவகம் எனும் பொழுது துவாதச அம்சத்தை முக்கியமாக வைத்து நம்மால் பலன் தேட முடியும். ஆனால் உங்களிடம் உள்ள ஜாதகங்களில் இதில் எந்த விதி பொருந்தி இருக்கிறது என்பதை ராசியிலும் துவாதச அம்சத்திலும் தேவைப்பட்டால் நவாம்சத்திலும் பொருத்தி அதுபோல அந்த ஜாதகரின் வாழ்வில் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தொடர்ந்து தேடினால் மட்டுமே ஒரு முடிவிற்கு நம்மால் வர முடியும். எனவே இவற்றை நினைவில் கொண்டு தொடர்ந்து நாம் ஜாதக விளக்கங்களுக்கு இதை பயன்படுத்தி தேடி பார்க்கலாம். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் இருந்து நாம் 10ஆம் பாவக பலங்கள் என்ற அத்தியாயத்திற்குள் செல்ல இருக்கிறோம். எனவே 10ஆம் பாவகம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாவகம். எனவே அதை பற்றி பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை அடுத்த பதிவில் இருந்து நாம் பார்ப்போம். இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் ஒரு முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.